வணக்கம்ப்பா. நான் தேவந்தவாடி பஞ்சாயத்துல இருந்து வரேன். எம்சிஎல்எஃப் ட்ரைனிங் வந்திருக்கேன். என் பேர் பிருந்தா. கேக்குதுங்களா எல்லாருக்கும்? எம்சிஎல்எஃப் ட்ரைனிங் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம கிராமத்தை தன்னிறைவு அடைய மாற்றத்தை கொண்டு வரணும், தன்னிறைவு அடைய வைக்கணும். அதுக்காக அங்க வந்திருக்கோம். சரிங்களா? அதுக்கே 5 வருஷம் கோல் செட் பண்ணோம். சரிங்களா? ஏன்னா இப்ப நம்ம செட் பண்ணாதான் 5 வருஷத்துல நான் எப்படி இருக்க போறேன், என் கிராமம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம செட் பண்ண முடியும். அப்போ இன்னில இருந்து நம்ம மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? அதுக்கு விஷன் 1 பார்த்தோம். விஷன் 1 வந்து 4 நாள் நடந்தது. விஷன் 1 பத்தி வடிவக்கா சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதுல என்னென்ன பார்த்தோம்? பிஎல்எஃப்னா என்ன, பிஎல்எஃப்னா என்ன, பதிவேடுகள் எப்படி பராமரிக்கிறது, எஸ்எஜ்ல பஞ்சசூத்திரம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்தோம். கூட்டத்தை எப்படி போடணும், இதெல்லாம் இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். சரிங்களா? அந்த பேசிக்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து விஷன் 2 பண்ணோம். விஷன் 2ல வந்து நம்ம தனிநபர் கனவு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கனவு காணணும். சரிங்களா? நம்ம மாறினாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம குடும்பத்தை மாத்த முடியும், நம்ம கிராமத்தை மாத்த முடியும். அப்போ நம்ம மாறணும் ஃபர்ஸ்ட். சரிங்களா? அப்போ நம்மளுடைய மாற்றம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். சரிங்களா? தன்னிறைவு மாற்றம். அடுத்தது தன்னிறைவு இல்ல, என்னுடைய மாற்றம். அடுத்தது வந்து குடும்ப மாற்றம். சரிங்களா? அடுத்தது வந்து கிராம மாற்றம் பார்த்தோம். தனிநபர் கனவு என்ன சொன்னோம்? தனிநபர் கனவு பத்திலாம் இவங்க சொன்னாங்க, கஸ்தூரி சொன்னாங்களா? தனிநபர் கனவு, குடும்ப கனவு, கிராம கனவு. சரிங்களா? இந்த கனவுலாம் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? மாற்றம் மட்டுமே என்னது மாறாதது, மற்றதெல்லாம் மாறும் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ மாற்றத்தை கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 9 மாற்றத்தின் பரிணாமம் இருந்துச்சு. 9 சொன்னாங்க. 9 சொன்னோமா? அது வந்து நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் கல்லு வச்சு சரி பண்ணோமா? ஆமா தானே? கல்லு வச்சு பார்த்தோம். என்னென்ன அந்த 9 அப்படின்னா, வாழ்வாதாரம், கல்வி, விவசாயம், அடிப்படை வசதிகள், வலுப்படுத்துதல், சுற்றுச்சூழல், நடத்தை, ஆளினம், சுகாதாரம். இந்த 9 இருக்கு. ஆனா நம்ம 1 இயர்ல இந்த 9 சரி பண்ண முடியுமா? நமக்கு டைம் இல்ல. சரிங்களா? அதனால என்ன பண்ணோம்? இந்த 9ல இருந்து கல்லுலாம் வச்சு முன்னுரிமை கொடுத்தோம். என்னென்ன முன்னுரிமை கொடுத்தோம்? 5 மட்டும் தான் நம்மளால பண்ண முடியும் சொல்லிட்டு முன்னுரிமை கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் என்ன? வலுப்படுத்துதல். அடுத்தது நடத்தை. பிருந்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 9 தான் வந்து நம்மளால பண்ண முடியாது, டைம் இல்ல அப்படின்னா இல்ல. இந்த வருஷத்துக்கு எந்த வருஷம் நம்ம இதை பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்? எந்த வருஷம் பண்ண போறோம்? 26, 27 பண்ண போறோம். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ இந்த இயருக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும்னா 9ஐயும் கொண்டு போய் போட்டோம்னா பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ண, முன்னுரிமை படுத்தணும் இல்லையா? அந்த முன்னுரிமை படுத்துறது வந்து